உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னென்னமோ கோமாளித்தனம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. ஆனா மோகனுடைய மனைவி அது என்னைக்கும் துளசிதான், நீ கிடையாது. இத்தனை வருஷமா மோகன் கோபமாவே இருந்துட்டு இருந்தானே துளசி மேல, அது கூட அவனோட காதலாலதான். இத்தனை நாள் வெறும் கற்பனையில மட்டுமே உங்க 2 பேர் எண்ணத்துல இருந்தவ இன்னைக்கு உயிருள்ள மனுஷியா இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்திருக்கா. துளசியா மோகனோட மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. துளசி மோகனுடைய கல்யாண வாழ்க்கை இப்ப மறுபடியும் தொடங்க போகுது. அந்த விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குதுமா. யார நான் தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணணும், யாருக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுத்தனோ அவங்க இன்னைக்கு என் பார்வையிலேயே இவ்வளவு கீழே இறங்கிட்டாங்க. உங்ககிட்ட இன்னும் ஏதாவது வெக்கம் மிச்சம் இருக்கா? எல்லாத்தையுமே வித்துட்டீங்கல்ல. என்னம்மா இது கதையா இருக்கு? நீ யார்கிட்ட பேசுறன்னு புரிஞ்சு பேசணும். நான் மோகனுடைய அம்மா. ஒரு அம்மாவுடைய கடமையை தானே நான் செஞ்சிட்டு இருக்கேன். தான் பிள்ளைங்களுக்கு சரியான வழியை காட்டணும் இல்லையா? அவங்க தப்பு பண்ணா நாம அவங்கள கண்டிக்கணும். குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஒன்னா ஒத்துமையா வச்சுக்கணும். இதுல ரொம்ப பெரிய விஷயமே நம்ம வம்சத்தை வளர்க்க அவங்க முயற்சி பண்றாங்களா இல்லையான்னு பெத்தவங்க தான் கவனிக்கணும். நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, இதுல மோகனையாவுக்கு சந்தோஷமும் இருக்காது, அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. எதிர்பார்ப்பு இது எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன்னா அதுதான் ஏமாற்றத்துடைய மிகப்பெரிய காரணம். ராதா, மோகன் மேல அளவுக்கு அதிகமா நீ நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா நீ ஏமாறதான் போற ராதா. நீ வேணா பாரு, துளசி திரும்பி வரவே மாட்டான்னு நினைச்சோம். அவளை பத்தி யோசிக்கிறதையே விட்டுட்டோம். ஆனா முழுசா வந்து நிக்கிறா. ஏன் மோகன் ஐயா என்ன கைவிட மாட்டாரு? ஏன் குஷி என்னைக்கு என்ன விட்டுட்டு போக மாட்டா? அப்படிங்கிற உன் எண்ணம் மொத்தமா உடைஞ்சிருச்சு ராதா. இந்த வீட்டுல நான் நினைச்சா என்ன வேணா நடக்கும். ஐயோ கடவுளே, அவ உயிரோட இல்லாதப்பவே என்ன வெளுத்து வாங்குவா. இப்ப உயிரோட வேற வந்திருக்கா, என்னெல்லாம் செய்ய போறாளோ. ஐயோ, இப்ப காப்பாத்த என் பொண்ணு கூட இல்லையே. இதுக்கு முன்னாடி என் பொண்ணு இருந்தா எப்படியோ சமாளிச்சுட்டேனா அவளை. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் நிச்சயமா என்ன உயிரோடவே எரிச்சிருவா போல இருக்கே. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? உங்களதான் எங்க இருக்கீங்க? அவ எவ்வளவு தேடினாலும் அவ கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது. கடவுளே, இங்க பாரு துளசி, உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எனக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒத்து வராது. ஆனா அதுக்குன்னு என்ன கத்தியால குத்திராதம்மா. இங்க பாரு துளசி, ஐயோ எதுக்காக இந்த வயசானவளை குத்தி நீ பாவத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிற? இங்க பாரு துளசி, நான் ஏற்கனவே ரொம்ப வயசானவ. அதுலயும் பொண்ணை பறி கொடுத்துட்டு நிராதரவா நின்னுகிட்டு இருக்கேம்மா. என்ன விட்டுரு. ஏடா விடமா மாட்டிக்கிட்டேனே. துளசி, என்ன கொன்னுடாத, விட்டுடு. என்ன விட்டுடு, என்ன போக விடு. எல்லாம் மாட்டிக்கிட்ட. ஐயோ, என் கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு புது வழியாது. கழுத்தை நெரிக்காத. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, அமைதியா இருங்க, பயப்படாதீங்க. நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன? எனக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே நீங்க எனக்கு பயங்கரமா கெடுதல் பண்ணிருக்கீங்கன்னு தானே. யாராவது இருக்கீங்களா? மோகன்! ஆனா பாருங்க, என்னால இத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அப்படியெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்காக கிடையாது. நீங்க உங்களோட பொண்ணுக்காக தானே அப்படி பண்ணீங்க. இப்ப அந்த பொண்ணு நீங்க இழந்துட்டீங்கல்ல.
அதாவது இப்போ உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா? எந்த கோவமும் இல்ல. ஆ? ஆமா, எனக்கு எந்த கோவமும் இல்ல. எப்படி? எனக்கு நல்லா புரியுது. நீங்க உங்க பொண்ணு தாமினி கூட சேர்ந்து எனக்கு எதிரா என்னெல்லாம் காரியம் பண்ணீங்களோ அந்த ரகசியம் எல்லாம் இனிமேலும் ரகசியமா தான் இருக்கும். நான் தான் ராதா மோகன். நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் என்னைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்னோட நெத்தியில மோகன் ஐயாவோட பேரை சொல்லி குங்குமம் வச்சிருக்கனே. என் உடம்புல ரத்தம் இருக்க வரைக்கும் இதோட நிறமும் சிகப்பா தான் இருக்கும். மோகன் ஐயா பேரை சொல்லி நான் தாலியை கட்டிட்டு இருக்கேன்ல, இது வெறும் எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் உள்ள உறவை இணைக்கிறது மட்டும் இல்ல, என்னோட சுவாசத்தை அவரோட சுவாசத்தோட கலக்கும். அந்த தாமினிங்கிற சூறாவளியாலேயே என்ன எதுவும் பண்ண முடியல. அப்புறம் இவ துளசி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காளே இந்த வேஷக்காரி, இவளால என்ன என்ன பண்ண முடியுமா? இவள வேரோட புடுங்கி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே தூக்கி எறிகிறேன். மறுபடியும் என்னோட குடும்பத்தையும் ஏன் என் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கிற தைரியம் கூட அவளுக்கு வராது. மோகனையாவுக்கு முதலிரவு கொண்டாடணுங்கிற உங்களோட கனவு இருக்கே, கேவலமான கனவு. இத நொடி பொழுதுல நான் உடைச்சு காட்டுறேன். என்னோட மோகனையா என் புருஷனை என் குழந்தைய என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. எந்த வேஷக்காரியாலையும் முடியாது. மோகனையா, 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 நான் உங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்க மோகனையா? 5-10 நிமிஷத்துக்குள்ள துளசி இங்க வந்துருவா. அதுக்குள்ள இந்த திங்ஸ் எல்லாம் நான் ஏற கட்டுறேன். நீங்க என் பொருள் எல்லாம் இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புறீங்களா மோகனையா? ராதா, இன்னையில இருந்து துளசி இந்த ரூம்ல தான் இருக்க போறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.